இசை அப்படின்னு நமக்கு சொன்னதுமே முதல்ல ஞாபகம் வருது இளையராஜா தான். ஏன்னா, நம்ம எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும், அவரோட இசைய கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும், உத்வேகமும் பொறக்கும். ஆனா, அப்படிப்பட்ட இளையராஜாவோட வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் நடந்திருக்குன்னு கேட்கும்போது, நம்மளாலேயே தாங்க முடியல. அவர் எப்படி தாங்குவாரு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவருடைய ஆசை மகள், செல்ல மகள், அன்பு மகள் பவதாரணி இன்னைக்கு அவர விட்டு பிரிஞ்சிருக்காங்க. இந்த மண்ணுலக விட்டு விண்ணுலகத்துக்கு போயிட்டாங்க. 47 வயசான பவதாரணி பயங்கரமான மேக்னெட்டிக் வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிமையான காந்த குரல வச்சிருக்க ஒருத்தங்க தான். அவங்க குரல்ல வந்த "ஒலியிலே தெரிவது தேவதையா", "ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூத்தாடி", "தாலியே தேவையில்ல நீதான் என் பொண்டாடி", "காற்றிலே தெரிவதே கண்மணியா", இந்த மாரி பல இனிமையான பாடல்கள் நமக்கெல்லாம் குடுத்தவங்க தான் பவதாரணி. கடந்த சில ஆண்டுகளா அவங்க கேன்சரால பாதிக்கப்பட்டு, அதுக்காக பல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்ததாகவும், சமீபத்தில ஸ்ரீலங்கால ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தப்ப, அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே பலனளிக்காம, இன்னைக்கு மாலை அவங்க உயிரிழந்ததா தகவல் வந்திருக்கு. இளையராஜாக்கும், அவரோட குடும்பத்துக்கும் இந்த செய்தி பேரிழப்பா தான் இருக்கும். ஆனா, அந்த கடவுள் அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கையும், தைரியத்தையும் குடுக்கணும். மேலும் அந்த குடும்பத்துக்கு சினி உலகம் சார்பா ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம்.